Happy Sabbath. இன்னைக்குடைய மிஷன் ரிப்போர்ட் ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கூட மங்கோலியா சைட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அங்குள்ள விட்னஸஸ். ஸோ இன்னைக்குடைய ஸ்டோரியை வந்து ஒன் மிஸ்ஸஸ் இஜி, ஓகே, இஇஜிஐஐ அவங்களுடைய பேர் இஜி. ஓகே, அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் இன் மங்கோலியா. அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். ஸோ அவங்க அந்த அட்வென்டிஸ்ட் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணது அது வந்துட்டு 2009. அப்போ தான் அவங்க மங்கோலியன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அவங்க கிராஜுவேட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ஸில் டீச் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கல. ஆனாலும் அங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸாக அங்கே ஜாயின் பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பேட்சில் 13 சில்ட்ரன்ஸ் அவ்வளோதான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் இருந்து அவங்க ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக ரொம்ப பேஷனேட்டாக அவங்க வந்துட்டு அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் பேர் வந்துட்டு டஸ்கல் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இஜி உடைய ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் அவங்க படிச்சுட்டு இருந்தாலும் இஜிக்கு வந்துட்டு அட்வென்டிஸ்ட் எஜுகேஷன் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஓகே எனக்கும் ஒரு அட்வென்டிஸ்ட் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு நான் இன்னும் நல்லா கடவுளுடைய அன்பை நான் எடுத்து சொல்ல முடியுமேன்ட்டு ரொம்ப ஆசையாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே வருஷங்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆகிட்ட பேர் அவங்களுக்கு ஒரு அட்வென்டிஸ்ட் செமினரியில் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. மங்கோலியாவிலே அட்வென்டிஸ்ட் செமினரி. ஆனால் அது ரொம்ப ஒரு டெப்த்தாக இருக்குல்ல, ஒரு சும்மா மேலே ஒரு வெறு ஃபியூ திங்ஸ் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஈஜிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கல. அவங்களுக்கு இன்னும் ஒரு டெப்த்தாக அவங்களுக்கு படிக்கணும்னுட்டு ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபிலிப்பைன்ஸில் தான் அது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு எஜுகேஷன் இருந்துச்சு. ஃபிலிப்பைன்ஸில் அட்வென்டிஸ்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் இருந்துச்சு, AIIAS. ஸோ அதில் போய் படிக்கணும்னுட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணணும்னுட்டு ஸோ ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. 10 years ஆயிடுச்சு, இன்னும் கண்டினியூ பண்ணி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது ஆஃப்டர் 10 years வந்து நார்தர்ன் ஏஷியா பெசிஃபிக் டிவிஷன்லேருந்து அவங்க சொன்னாங்க, இஜிக்கு வில் கிவ் யூ அ ஸ்காலர்ஷிப்னுட்டு. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆஃப்டர் 10 yearsனுட்டு. ஸோ காட் ஹேட் ஆன்சர்ட் அ ப்ரேயர்ஸ். ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுடைய எஜுகேஷனை மட்டும் கவர் பண்ணும். ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணணும், அங்கே போகணும், அங்கே தங்கணும், வேறு சாப்பாடு எக்ஸ்பென்சஸ், ஹவுசிங் இதெல்லாம் மேனேஜ் பண்ணணுமா இருந்துச்சு. அது மட்டுமா இல்லை, இஜி வாஸ் மேரிட். ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் 2 ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு போகணுமா இருந்துச்சு. அவங்கள தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நான் எப்படி வாங்குவேன். ஸோ அங்கே போயிட்டு அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் அவங்களுடைய பிள்ளைங்களும் சேர்க்கணும், அதுக்கெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நான் ஸ்கூல் போக முடியாது, அட்வென்டிஸ்ட் எஜுகேஷன் எடுக்க முடியாதுன்னுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக அவங்க இருந்தாங்க. அப்போது வந்துட்டு ஹர் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணி அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற காரு, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க போகலான்னுட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் விற்றாங்க, ஆனாலும் பத்தலை. ஃபேமிலியுடைய சேவிங்ஸை பார்த்தாங்க, அதுலேயும் பத்தலை. ஸோ ரொம்ப கவலையாக அன்னைக்கு வந்துட்டு இஜி படுக்க போனாங்க. படுக்கும்போது ஒரு ட்ரீம் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ அந்த ட்ரீமில் என்னென்னா, ஒரு ரூமில் அவங்க சின்ன ஒரு ரூமில் இருந்தாங்க. அந்த ரூமில் டோரும் இல்லை, விண்டோவும் இல்லை. ஸோ அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ட்ராப்ட். அப்போது காட் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுத்தாங்க. ஸோ அந்த பேப்பரில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, ஐ வில் ஹெல்ப் யூ அன்னிட்டு அந்த ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பரில் இருந்துச்சான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க பார்க்குறாங்களா, ஒரு பிக்கப் வேனில் அவங்க வெளியே உக்காந்துட்டு அந்த வேனில் அப்படியே கடந்து போகிறாங்க. முன்னாடி ஒரு ரயில்வே கிராசிங் வந்துச்சு.
அங்கே ஒரு ட்ரெயின் போச்சு. அப்புறம் அப்படியே அவங்க கடந்து போனாங்க. ஸோ டக்குன்னுட்டு ஈஜி எழுமிட்ட பிறகு ஓகே காட் வில் டேக் கேர், ஐ வில் ஹெல்ப் யூ, அந்த வேர்ட் வந்து அவங்க காதில் அப்படியே ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இனிமே நான் கவலைப்பட தேவையில்லைன்னு ஷீ ஸ்டாப்ட் வரிங். ஆனாலும் என்ன பண்ணணும்னுட்டு அவங்களுக்கு தெரியல ஈஜிக்கு. ஸோ இன்னும் அந்த ட்ரீம் அது ஃபுல்ஃபில் ஆகுமா, இட் லுக்ஸ் லைக் இம்பாசிபிள்னுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போச்சு. ஈஜி வந்து அந்த சாபத்துக்கு அந்த சர்ச்சுக்கு போனாங்க. அங்கே போனால் இன்னும் ரொம்ப ஒரு அன்யூஷுவலான ஒரு சைட்டை அவங்க பார்த்தாங்களாம். அங்கே பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ வந்துட்டு ஒரு காங்க்ரீட் ரூஃபிங், ஓகே, ஒரு கேரேஜில் பயங்கர ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டிருந்தாங்க. அந்த காங்க்ரீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மரம் அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சான். இப்போது ஈஜிக்கு அவங்களுக்கு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்துட்டு ஒரு காங்க்ரீட் உள்ளேருந்து ஒரு மரம் எப்படி வளர்ந்துட்டு வர முடியும் நிட்டு. அப்போ உடனே திருப்பி அவங்களுக்கு அந்த ஏஞ்சலுடைய வேர்டு, ஏஞ்சல் வந்து மேரி கிட்ட, கேப்ரியல் மேரி கிட்ட பேசின அந்த வார்த்தை லூக் 1:37 ஞாபகம் வந்துச்சு, ஃபார் வித் காட் நத்திங் வில் பி இம்பாசிபிள் ன்னுட்டு. உடனே அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போ ஷீ ரீகால், அப்போ காட் இஸ் ஷோயிங் மீ தட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள், எல்லாம் முடியும்னுட்டு. உடனே அந்த மரத்தை ஒரு காங்க்ரீட்லேருந்து வளர்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு ஷீ வென்ட் டு சர்ச். அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க. சொல்லிட்டு நான் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலி கண்டிப்பாக ஃபிலிப்பைன்ஸ்க்கு நம்ம போகிறோம்னுட்டு ஒரு அஷ்யூர்டாக அவங்க இருந்தாங்க. ஸோ அப்படியே நடந்துச்சு. ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆச்சு. அந்த ஃபியூ வீக்ஸில் ஈஜி வந்துட்டு ஒரு பிளெயினில் இருந்து மங்கோலியாவில் போய் இறங்கிட்டாங்க. ஸோ இன்னும் ஈஜிக்கு வந்துட்டு ஒரு டபுள் பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஆன் த வே போகும்போது அந்த ஃப்ளைட் வந்துட்டு டர்க்கியில் நிற்கணுமா இருந்துச்சு ஒரு 6 hours. ஸோ 6 hours அங்கே நின்ன உடனே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டர்க்கியில் இருந்தாங்களாம். ஸோ அவங்கள எல்லாரையும் பார்த்து விசிட் பண்ணி வர்றதுக்கும் கடவுள் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் சேர்ந்தாங்க அந்த காலேஜ் AIASல. அங்கே போன உடனே அவங்க ட்ரீமில் ஒரு தனியாக அந்த ரூமில் இருந்தாங்களா, அதே மாதிரி தான் அவங்களும் இப்போது தனியாக இருக்கிறாங்க. ஹஸ்பண்டெல்லாம் கூப்பிட்டு வரல இன்னும். ஸோ அப்போ உடனே அவங்க வந்துட்டு ஷீ ரீகால் த ட்ரீம் அண்ட் ஷீ செட் ஓகே காட் வில் பிரிங் மை ஃபேமிலி ஆல்சோன்னுட்டு. ஸோ கண்டினியூஸாக ப்ரே பண்ணாங்க. ஒரு 2 months ஆகிட்ட பிறகு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இன்னும் என்னென்ன இருக்கோ மிச்சது எல்லாத்தையும் அவங்க விற்று அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுடைய 2 பசங்களும் வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து சேர்ந்தாங்க. ஸோ இப்போது அந்த ஃபேமிலி வந்துட்டு AIAS அந்த யூனிவர்சிட்டியில் ஈஜி வந்துட்டு அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கடவுள் வந்துட்டு அவங்களுடைய இம்பாசிபிள் ட்ரீமு ஃபுல்ஃபில் பண்ணாங்க. இப்போது அங்கே அவங்களுக்கு அட்வென்டிஸ்ட் எஜுகேஷன் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடித்த உடனே ஐ வாண்ட் டு கோ பேக் டு மங்கோலியா, அங்கே போயிட்டு அங்கே பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, we need to look at God rather than at our problems and we need to move forward in faith ன்னுட்டு ஈஜியுடைய ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இன்னைக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க கோட் பண்ணுறாங்க. இஸ்ரேலைட்ஸ் வந்துட்டு அந்த ரெட் சீக்கு முன்னாடி அவங்க இருக்கும்போது இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் தெம், பயந்து இருந்தாங்க. பட் ஸ்டில் தே ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் ஃபேத்ன்னுட்டு தான். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ரிக்வெஸ்ட் வந்துட்டு கண்டினியூ டு ப்ரே ஃபார் ஈஜி. அப்புறம் இன்னும் வேறு டீச்சர்ஸ் அந்த மங்கோலியா ஸ்கூலில், டஸ்கல் ஸ்கூலில், அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த 13th சாபத் ஆஃபரிங் வந்து அந்த ஸ்கூலில் வந்துட்டு சில கிளாஸ் ரூம்ஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரிக்காக இன்னைக்குள்ள 13th சாபத்துடைய ஆஃபரிங் வந்துட்டு அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஜெனரஸாக கான்ட்ரிபியூட் ஃபார் தேட் ஆஃபரிங்ஸ் அண்ட் ஃபார் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ.